என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் என்னுடைய ஹஸ்பண்ட் மிலிட்ரியில் இராணுவத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒல்லியாக தான் இருக்கிறாங்க. மிலிட்ரியில் ஒர்க் பண்ணால் கூட நாங்கள் ஃபேமிலியாக குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருக்கோம். 3 நேரமே நாங்கள் எங்கள் வீட்டில் சமைக்கிற உணவு தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ 3 நேரம் வீட்டு உணவு தான். சரியா? அவங்க அப்பாவுக்கும் சுகர் கிடையாது, அம்மாவுக்கும் சுகர் கிடையாது, யாருக்கும் சுகர் கிடையாது. முக்கியமானது, டெய்லி காலையில் உங்களுக்கே தெரியும், மிலிட்ரியில் இராணுவத்தில் டெய்லி காலையில் 1 மணி நேரம் கடுமையான உடற்பயிற்சி, நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும். கரெக்டா? அப்படி இருந்த பிறகும் இப்போ என் ஹஸ்பண்டு சுகருக்கு 3 மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, அப்புறம் கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, சுகருக்கு 3 மாத்திரை ஆகி கண்ட்ரோல் ஆகாத பிறகு இப்போ இன்சுலினும் போட்டுட்ருக்காங்க. எல்லாரும் சொல்கிறாங்க நடைபயிற்சி பண்ணால் சுகர் சரியாயிரும், ப்ரெஷர் சரியாயிரும், கொலஸ்ட்ரால் சரியாயிரும் அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் மிலிட்ரியில் டெய்லி ஒழுங்காக டெய்லி 1 மணி நேரம் ஒழுங்காக நடைபயிற்சி பண்ணின பிறகும் அப்புறம் ஏன் சுகர் வந்துச்சு, அப்புறம் ஏன் ப்ரெஷர் வந்துச்சு, அப்புறம் ஏன் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்துச்சு? வந்திருக்கே கூடாது இல்லை? என் ஹஸ்பண்ட் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டு டெய்லி காலையில் 1 மணி நேரம் நடைபயிற்சி பண்ணக்கூடிய ஆளுக்கு சுகர் வந்திருக்கவே கூடாது இல்லை, ப்ரெஷர் வந்திருக்கவே கூடாது இல்லை, கெட்ட கொலஸ்ட்ரால் வந்திருக்கவே கூடாது. அப்புறம் எப்படி டெய்லி நடைபயிற்சி மட்டும் பண்ணினா சுகர் சரியாயிரும், நடைபயிற்சி மட்டும் பண்ணினா கெட்ட கொலஸ்ட்ரால் சரியாயிரும், நடைபயிற்சி மட்டும் பண்ண ப்ரெஷர் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஒரு கூட சேவ் பண்ணிட்டு நான் கேட்ட கேள்வி ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சுகர் எதனால வருது தெரியுமா உங்களுக்கு? ப்ரெஷர் எதனால வருது தெரியுமா? கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருது தெரியுமா? இந்த 3க்கும் ஒரே ஒரு காரணம் தான், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் 3 நேரம் வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, அந்த உணவு கரெக்டான விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, ஷீப் அண்ட் பேலன்ஸ் டயட். நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சுகர் வராமல் தடுக்க முடியும், ப்ரெஷர் வராமல் தடுக்க முடியும், கெட்ட கொலஸ்ட்ரால் வராமல் தடுக்க முடியும். ஒருவேளை சுகர் வந்திருந்தாலோ இதெல்லாம் நிரந்தரமாக நிறுத்த முடியும். சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி எல்லாம் நிரந்தரமாக நிறுத்தணும்னாலும் சரி, வராமல் இருக்கணும்னாலும் சரி, நீங்கள் 3 நேரம் வீட்டில் சாப்பிட்ருந்தாலும் சரி, இந்த இன்சுலின் சரியாகணும்னா பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் விகிதம் கரெக்டாக இருக்கணும். இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு கூட போட்டு கேளுங்க. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி இந்த வீடியோவை மாத்திரை இன்சுலின் போட்டுட்ருக்காங்க இல்லை, அவங்க ஷேர்